யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது அவர் சேனைகளின் கர்த்தர், த காட் ஆஃப் ஹோஸ்ட். சேனை, பொதுவாக சேனைன்றதை என்ன சொல்லுவோம்? ஒரு பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் சேர்ந்தது தான் ஒரு சேனைன்னு சொல்லுவோம். இவர் சேனைகளுடைய கர்த்தராம். ஏசாயான்னு பைபிளில் ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் என்ன பார்க்குறாருன்னு சொன்னால், பரலோகத்தில் ஆண்டவரை சுற்றி ஏகப்பட்ட கேருபீனும் சேராபீன்களும் அவரை சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவரை துதிக்கிறத அவர் கண்டார். அவர் சேனைகளின் கர்த்தர். இந்த சேனைகளின் கர்த்தர்ன்றதை நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய கூட்டு போகும்போது அந்த போர் சேவகர்லாம் வராங்க அவரை பிடிக்கிறதுக்கு. அப்போ பிடிக்கும் போது அவருடைய கூட இருந்த சீஷர் ஒருத்தர் அந்த போர் சேவரோட காதை வெட்டுருவார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் வேண்டினா பிதா 12க்கும் மேலான லேகியோனை எனக்கு அனுப்ப மாட்டாரா? நீ ஏன் அதை செஞ்சேன்னு சொல்லி. அப்போ 12க்கும் மேலான லேகியோன், ஒரு லேகியோன்ன்றது 6000 6000ன்னு சொல்கிறாங்க. அப்போ 6000 × 12 72,000 தூதர்கள் அவர் எனக்கு அனுப்ப மாட்டாரான்னு கிறிஸ்து கேட்பார். இந்த 72,000ன்றது அந்த கவுண்ட் மட்டும்தான். எத்தனை தூதர்கள் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அத்தனை தூதர்களோட துதிகளின் மத்தியில் இந்த தூயவர் இன்றைக்கும் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் சேனைகளுடைய கர்த்தர். வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வேதாகமத்தில் ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாருங்க. அந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமாக நிறைய ஒரு பாடெல்லாம் வந்துட்டாங்க. வந்தப்போ அவர் கூட இருந்த அவரோட சேவகர் கேட்குறாரு, ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எதிர்க்க இத்தனை பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தீர்க்கதரிசி ஒரு ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இவருடைய கண்ணை திறவுன்னு சொல்லி. அப்போ அவரோட கண்ணை திறந்தோடனே அவங்கள சுற்றி அக்கினி ரதத்தில் தூதர்கள் நிற்கிறத அவர் பார்த்தாரு. அப்போது இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம போகும்போதும் வரும்போதும் வசனம் தெளிவாக சொல்லுது, நம்ம உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இட்டார்னு. நம்ம தம்முடைய தூதர்களை கொண்டு அவர் பாதுகாக்கிறாரு. நம்ம நினைக்கலாம் நாம் தனியாக இருக்கிறோம், நமக்கு எதிராக இத்தனை பேர் இருக்கிறாங்களே, நமக்கு விரோதமாக இத்தனை பேர் இருக்கிறாங்களே, எப்படி சமாளிப்போன்னு. அவர் தம்முடைய தூதர்களை நமக்கு காவல் வச்சிருக்கிறாரு. அந்த சேனை நம்மோடு கூட இருக்கிறது. ஆகையினால தான் வசனம் தெளிவாக சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் நம்ம கூட இருந்தால் ஒரு சேனையே நம்ம கூட இருக்கிற மாதிரி அந்த எல்லா சேனையும் நம்ம கூட நிற்கும். அத்தனை துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், இத்தனை சேனையும் அவரை துதிக்குது, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு. ஆனால் அவரோ மானிடர்களாகிய நம் மீது அன்பு வைத்து நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து நம்மளோட துதியை எதிர்பார்க்குறாரு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எதிர்க்க யார் இருந்தாலும் ஒன்றே ஒன்று மனசில் வைப்போம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்படி அவரை நம்முடைய மனசில் வச்சு அவரை துதித்து நாம் பாடும்பொழுது தன்னுடைய சேனையை கொண்டு நம்முடைய தூதர்கள் கொண்டு நம்மை பாதுகாத்து அவர் நம்மை செம்மையான வழியில் நடத்துவார். அடுத்த வாரம் இயேசு யாருன்றதை இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரவசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.